ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு எலியா, சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காய் வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். எலியா தீர்க்கதரிசி எசபேலின் வார்த்தைக்கு பயந்து ஒரு சூறைச்செடியின் அடிகளை படுத்திருக்கிறார். அங்கு தூதன் மூலமாய் தட்டி எழுப்பப்பட்ட ஆகாரம் கொடுத்து மீண்டுமாய் ஓரே பருவதம் அங்கு நடந்து போய் அங்கு ஒரு கெபியில ஒரு குகைக்குள் போய் உட்கார்ந்து கொண்டார். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய வார்த்தை ஏப்பா அங்க வந்து இருக்கிறா, உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும் பொழுதுதான் அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். நான் உமக்கா எவ்வளவு பக்தி வைராக்கியமா இருந்தேன். நம்முடைய ஜனங்களுடைய செய்கைகள் நமக்கு தெரியுமே. தீர்க்கதரிசிகளை கொண்டு விடுகிறார்கள், பலிபீடத்தை இடிக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, உடன்படிக்கையெல்லாம் மீறிட்டாங்களா, நான் மட்டும்தான் மீந்திருக்கிறேன்னு சொல்லும் பொழுது அதற்கு ஆண்டவர் பதில் சொல்லுகிறார். அதே அதிகாரத்திலே 18ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நீ நினைக்கிற மாதிரி இல்லை எலியா, இன்னும் பாகாலுக்கு முன்பாக முடங்காத முழங்கால்களையும் முத்தமிடாத வாய்களுடைய 7000 பேர் உன்ன மாதிரி நான் வைராக்கியமா வச்சிருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள், அநேக நேரத்தில் நாம் மட்டும்தான் கஷ்டப்படுகிறோம், நாம் மட்டும்தான் போராடுகிறோம் என்று சொல்லி புலம்புகிறோம். அநேக நேரம் அப்படிப்பட்ட ஒரு தாழ்வு மனப்பான்மை நமக்குள் வந்து விடுகிறது. தாழ்மை வேண்டும், மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறானால், தாழ்வு மனப்பான்மை வந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு போய்விடும். அதற்கு பிறகு வாழ்வதற்கு விருப்பம் இருக்காது, யாரிடம் பேசுவதற்கு விருப்பம் இருக்காது, ஒரு ஓரத்திலே முடங்க வைத்துவிடும். இந்த தாழ்வு மனப்பான்மை தூக்கி போட வேண்டும். அது இருக்கும் வரை நாம் எந்த விதத்திலும் சாதிக்க முடியாது. இங்கே அதனால்தான் ஓரமாக தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பிவிட்டு ஒதுங்கிவிட்டு ஒரு கெபியிலே போய் முடங்கி விடுகிறார். ஆண்டவர் அந்த எலியாவை தான் தட்டி எழுப்பி, தைரியமாயிரு, போ, நான் ஆட்களை வைத்திருக்கிறேன்னு சொல்லி அடுத்த லெவலுக்கு இன்னும் செய்ய வேண்டிய காரியங்களை சொல்லி அனுப்பி வைக்கிறார். எலியாவும் கீழ்ப்படுகிறார். எலியா எழுந்து போய் காரியங்களை செய்து ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கை என்று எப்படி இருக்கிறது? தாழ்வு மனப்பான்மையோடு புலம்பிக் கொண்டிருக்கிறோமா? என் குடும்பம், என் வாழ்க்கை, என் தொழில் என்று பல காரியங்களிலே இன்று அதற்கு ஒரு முடிவு கட்டுவோம். ஒரு வேடிக்கையான கதையை நான் வாசித்தேன். காட்டில் உள்ள முயல்கள் எல்லாம் ஒரு நாள் கூட்டம் போட்டதாம். ஏன்? அதற்கு எங்கு போனாலும் பிரச்சனை. புலி வந்தாலும் அது பிடித்து சாப்பிட்டு விடுகிறது. நரிக்கும் பயப்பட வேண்டியது இருக்கிறது, ஓநாய்க்கு பயப்பட வேண்டியது இருக்கிறது. எல்லா மிருகங்களும் நம்மை வேட்டையாடுகிறது. எத்தனை நாட்கள் பயந்து பயந்து வாழ்கிறது. செத்து விடலாம் என்று சொல்லி முடிவெடுத்து விட்டதாம். எப்படி சாவது என்று சொல்லி யோசிக்கும் பொழுது அதிலே ஒரு முயல் ஆலோசனை கொடுத்ததாம். பக்கத்தில் இருக்க பெரிய ஏரி இருக்கிறது அல்லவா, கூட்டமா ஓடி போய் உள்ளே போய் விழுந்து விடலாம். அந்த தண்ணீர்ல எல்லாம் மூழ்கி மடிந்து விடுவோம். அதற்கு பிறகு அவ்வளவுதான், பயம் என்பது வேற, வாழ்க்கையை முடியட்டும் என்று சொல்லி முடிவெடுத்து விட்டார்கள். இந்த ஆலோசனை எல்லோருக்கும் சரியாக இருந்ததாம். பாருங்கள், அதனால உடனே வேகமா எல்லாம் லைனாக வந்து இந்த ஏரியில தண்ணீர் நிரம்பி இருக்கிறது. வேகமாய் ஓடி போய் அதிலே விழும்படியாய் போனதாம். ஆனால் அது வேகமாய் போகும்பொழுது அந்த கரையின் ஓரமா இருக்கிற இந்த தவளைகள் எல்லாம் அதற்கு பயந்து வேகமா தண்ணீருக்குள் குதித்ததாம். வேகமாய் ஓடி வந்த முயல்கள் அப்படியே பிரேக் போட்டு நின்று விட்டதாம். என்னென்று சொன்னால், நாம் தான் பயந்து வாழ்கிறோம். நம்முடைய வாழ்க்கை தான் பயந்து பயந்து வாழ்கிற வாழ்க்கை என்று சொன்னால், இன்னும் நம்மளுக்கு பயப்படுகிற கூட்டம் இருக்கிற தவளைகளும் பயந்து வாழ்கிறது என்று சொல்லி நாம் ஏன் சாக வேண்டும்? அது சாகவில்லையே, தண்ணீருக்குள் மூழ்கி ஒளிந்து கொண்டதே, நமக்கு வாழ்வதற்கு வழி இருக்கிறது என்று சொல்லி அப்படியே தன்னுடைய சிந்தையை, தன்னுடைய மனப்பக்குவத்தை, மனப்பான்மையை மாற்றி திரும்பி தன்னுடைய வேலைகளை செய்ய போய்விட்டதாம். ஒரு வேடிக்கையான கதையாக இருந்தாலும் இதில் ஒரு உண்மை இருக்கிறது அல்லவா? நாம் நினைக்கிறோம் நாம் மட்டும்தான், போய் பார்த்தால் தான் தெரியும். ஒருவேளை ஒவ்வொரு இடங்களில் நீங்கள் போய் பாருங்கள், எத்தனை பேர் மருத்துவமனையில எவ்வளவு வேதனையான அனுபவங்கள் கடந்து போறாங்க, எவ்வளவு வாழ்க்கையில எவ்வளவு போராட்டங்களை பார்க்கிறாங்க. அவருக்கு வித்தியாசமான பிரச்சனைகள் உண்டு. அந்த பிரச்சனைகளை மாற்ற ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லுகிறார். பயந்து பயந்து வாழும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. தைரியமாய் இந்த உலகத்தின் பாடுகளை சந்திக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவே பாடுகளின் பாதையில் தான் கடந்து சென்றார். நீங்கள் தேடும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது பலன் கொடுப்பார். இந்த பாதைகளை தாண்ட வழியை காட்டுவார், உடன் இருப்பார், துணை நிற்பார், தொடர்ந்து நடத்துவார். இந்த நம்பிக்கையோடு ஆண்டவர் மேல் பாரத்தை வைத்துவிட்டு தைரியமாய், என்னை நடத்துகிறவர், என்னை உருவாக்கினவர், என்னை போஷிக்கிறவர், டெய்லி என்னை கண்காணித்து பாதுகாத்து வருகிறவரா இருக்கிறார். நான் ஏன் பயப்பட வேண்டும் என்று சொல்லி முன்னேறி பாருங்கள். நிச்சயமாகவே புது தைரியம் வந்துவிடும், புது பலம் வந்துவிடும்,
புதிய காரியத்தை நீங்கள் செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் தகப்பனே, நீர் பயத்தை போக்குகிறவர் அப்பா. பயம் வேதனை உள்ளது என்று வேதம் சொல்கிறது. அநேகருடைய வாழ்க்கை பயத்தினால் பிடிக்கப்பட்டு தாழ்வு மனப்பான்மையினால் தோல்வி, வேலை இழப்பு, நஷ்டம், கண்ணீர் என்று சொல்லி பலவித காரியங்கள் இன்னைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் குடும்பத்தை நான் எப்படி காப்பாற்றுவது, என் பிள்ளைகளை எப்படி வளர்த்து ஆளாக்குவது, எப்படி இந்த பணத்தை நான் கட்டுவது, பலவித வேதனையோடு இனி வாழ்வதோடு சாகலாம் என்று சொல்லி பயந்து அதற்கான காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்க நேரிடுமானால் வாழ்வதற்கு நீர் வழி ஏற்படுத்தி இருக்கிறீரே. நீர்தான் வழி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொன்ன அந்த இயேசுவானவர் இந்த பிள்ளைகளை சந்தித்து ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பீராக. தடைகளை மாற்றுவீராக, தைரியப்படுத்துவீராக, உன்னத பலத்தினால் இடை கட்டுவீராக. புது பலத்தோடு புது உத்வேகத்தோடு தங்கள் பணிகளை இன்றைக்கு செய்ய நிற்கிருபை பாராட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதி கனமகிமை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பயப்பட வேண்டாம். தைரியம் கொடுக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நடத்துவார். எந்த சூழ்நிலை கைவிட மாட்டார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.